தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம். 23 ஜூன் 2025 மாலை 3 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது எங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம அதாவது கடந்த சில நாட்களாக எதிர்பார்த்த அந்த ஒரு வெப்பச்சலன இடிமழையின் பரப்பளவில் ஆங்காங்கே பொழியும் அப்படின்ற மாதிரியும் ஓரிரு நாட்கள் குறைந்த பரப்பளையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த சூழ்நிலையில் நேற்றைக்கு நாம் அறிவித்த இடங்களில் அதாவது எதிர்பார்த்த இந்த இடங்கள்லாம் பொழியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த இடங்களையும் தாண்டி பரவலான மாவட்டங்களில் மழை பொழிவு கொடுத்துள்ளது. ஒரு சில மாவட்டங்களை மட்டுமே ஒதுக்கியிருக்கு. அந்த மாவட்டத்தின் பெய்த இடங்கள்லேயும் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமானது மற்றும் வலுத்த மழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிந்துள்ளது. நேற்றைக்கு அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது. அடுத்தபடியாக இன்னும் கோவை மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் என ஆங்காங்கேவும், அடுத்த இடங்களாக கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் 71 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு, மயிலாடுதுறையின் அணைக்கரை சத்திரம் 68.2 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவை கொடுத்துள்ளது. இன்னும் ஏராளமான இடங்கள் அதாவது நம்ம புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் அந்த ராமநாதபுரத்தின் உட்புற பகுதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். டெல்டாவின் சில பகுதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தஞ்சையின் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழை பொழிந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நேற்று முன்தினம் ஓரிரு இடங்களில் கொடுத்த நிலையில் நேற்றை விட பரப்பில் சற்று அதிகரித்தே அப்படின்ற மாதிரி காணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஏன்னா அந்த கேரளாவில் தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலன இடிமழையாக பொழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்ம அறிவித்திருந்த நிலையில் அங்கேயும் நல்ல ஒரு மழை கனமழையாக கொடுத்த நிலையில் மத்திய பகுதிகளில் மழை பொழிவின் தீவிரம் அதிகரித்து நேற்று காணப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஒதுக்கிய இடங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் அதாவது கர்நாடக எல்லை மாவட்டம் கிருஷ்ணகிரிக்கு மழை கொடுத்துள்ளது, தருமபுரியை ஒதுக்கியுள்ளது. இப்படி ஆங்காங்கே அதாவது நம்ம எதிர்பார்க்கப்பட்ட இடங்கள் அப்படின்னும் பொழுது பெரும்பான்மையான இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்னு பதிவாகி இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இப்போ இல்லாத ஒரு சூழ்நிலையாக இப்போ இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நேற்றைய பரப்பை விட சற்று குறைவாக அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மட்டுமே பெரிதளவுக்கு மழைப்பொழிவு இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இன்றும் நாளை இதை விட சற்று கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். இன்றைக்கு அதாவது நேற்றைய பரப்பை விட இருக்காது, நாளைக்கு இதை பரப்பை விட நாளைக்கு கொஞ்சம் சேர்த்து இருக்கும் கொஞ்சம் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் 25 தேதிக்கு பிறகு அதாவது 25ஆம் தேதியே வச்சுக்கலாம் நல்ல பரவலான பகுதிகளில் அதாவது தமிழகத்தின் மாவட்ட பகுதிகளில் நல்ல ஒரு கனமழை அதாவது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மறுபடியும் மழைப்பொழிவின் தீவிரமானது சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இதை நாம் பல நாட்களாக அறிவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக இது எதன் காரணமாக அப்படின்ற மாதிரி தென்மேற்கு பருவமழையின் தீவிரமும் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா ஒடிசா கரை மீதாக ஒரு வளிமண்டல சுழற்சி அமையப் போகிறது அப்படின்ற மாதிரி அதற்கான ஆயத்த பணிகள் ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் அதற்கான சூழ்நிலை தென்பட ஆரம்பித்து விட்டது. இதன் காரணமாகவே வடகிழக்கு மாநிலங்களும் மற்றும் மத்திய இந்திய தரைப்பகுதியில் நீடிக்கக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியால் வட மாநிலங்களுக்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரமடைந்து காணப்படுகின்ற இந்த தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகள் வரைக்குமே நீடித்து போய் சென்று அங்கே கொடுத்து கொண்டு வருகிறது. இது மீண்டும் இந்த சுழற்சியானது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு கேரள பகுதிகளில் ஆங்காங்கே மீண்டும் மழைப்பொழிவின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் வடக்கு கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகள் அதற்கு வடக்கே உள்ள மாநிலங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை மீண்டும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது 25, 26, 27, 28 நமக்கு ஒரு வெப்பச்சலன இடிமழையாக தமிழகத்தில் ஆங்காங்கே கொடுத்தாலும் மீண்டும் அதன் தீவிரம் மாத இறுதி நாட்களில் குறைந்து காணப்பட்டாலும் ஜூலை அதாவது முதல் இறுதி வார பகுதிகளில் இரண்டாவது வார பகுதிகளில் நமக்கு ஒரு மழைப்பொழிவிற்கான ஒரு சாதக சூழ்நிலை மீண்டும் தென்பட ஆரம்பிக்கும். அது எந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் நம்ம எந்த மாதிரி நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் அடிப்படையில் நம்ம கண்டிப்பாக அறிவிப்போம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.